Greetings, my dear students. Welcome back to our English class. Today we are going to see grammar tenses. Tenses பார்க்கலாம். Tenses பொறுத்தவரையிலும் நமக்கு 1 மார்க்கில் வரக்கூடியது fill in the blanks appropriately அப்படின்ற ஒரு டைட்டிலில், அதாவது எரர் ஸ்பாட் அல்லது fill in the blanksல நமக்கு ஒரு கொஸ்டின் இது வரும். சூஸ் த அப்ராப்ரியேட் டென்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த 1 மார்க்குக்காக we have to see this tense grammar. Right, before we are going to start this, you have learned the use of the tense in details in class 11. Already class 11th பார்த்துருக்கோம் tenses அப்படின்றது. ஸோ kindly take your textbook and see the page number 10. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, first of all we have to know that the definition of tenses. Tenses denotes an action, அதாவது ஒரு செயலை குறிக்கக்கூடிய வினை சொல்ல காட்டக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த டென்ஸ் வந்து செய்யுது. அதாவது ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த வினைச்சொல் எந்த காலத்தை குறிக்குது அப்படின்றது தான். ஸோ வி ஹாவ் 3 types ஆஃப் டென்சஸ். ஒன் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் த பாஸ்ட் டென்ஸ் அண்டு ஃப்யூச்சர் டென்ஸ். அந்த மாதிரி நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், these three as differentiated are classified into 4 types: simple present, present continuous, present perfect, perfect continuous. அப்போ இதில் 4மே ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் வரும். ஸோ டோட்டலி வி ஹாவ் த 12 டென்சஸ். ஸோ இந்த 12 டென்சஸ் நமக்கு இந்த 12 டென்ஸில் கிட்டத்தட்ட இங்கே 10 டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்பிள் ப்ரெசண்ட், கைண்ட்லி ஃபாலோ திஸ் சார்ட். சிம்பிள் ப்ரெசண்ட், ப்ரெசண்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தென் சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். அதாவது ஃப்யூச்சர் பர்ஃபெக்டும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் இங்கே கொடுக்கல. ஸோ டோட்டலாக 10 டென்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஹாவ் டு see the structures of this 10 tenses, the forms. First one, before that we are classifying this tense அப்படின்னா, நம்ம டென்ஸ் பொறுத்தவரையிலும் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, கீவேர்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். The keywords are very very important. அப்போ கொடுத்துருக்கிற 12 டென்ஸோட கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டென்ஸோட வேர்பு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணணும். சரியா? ரைட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? சரி, இப்போ இந்த டென்சஸ் பொறுத்தவரையிலும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் ஒன் த ஸ்ட்ரக்சர். see here, முதல்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது வேர் வி கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஹெபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், வழக்கமான நடைபெறக்கூடிய செயல்களுக்கு நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அல்லது யூனிவர்சல் ட்ரூத், ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, ஆல்ரெடி சில ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான கீவேர்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்வேஸ், அதான் எப்போதும், ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, ரேர்லின்னா எப்போது, அந்த அட்வர்ப்ஸ் எல்லாமே வரும். ரேர்லி, யூஸ்வலி, ஃப்ரீக்வெண்ட்லி, ஜென்ரலி, நெவர், அக்கேஷ்னலி, எவ்ரிடே. இது எல்லாமே வந்து என்னென்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான கீவேர்ட். இப்போ இந்த கீவேர்ட்லாம் பார்த்தோம்னா டக்குன்னு இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போ ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் the ஃபார்ம் ஆஃப் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் given here, ஐ ப்ளே பேஸ்கெட் பால் எவ்ரி வீக். இந்த இடத்துல எவ்ரி வீக் அப்படின்ற இந்த கீவேர்டு தான் இட் டினோட்ஸ் தட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? ரைட்.
அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பொறுத்தவரையிலும் நம்ம எங்கெங்கெல்லாம் இது யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால், அதாவது தொடர்ந்து இடைவெளியின்றி நடைபெறக்கூடிய செயல்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா the continuous actions, அதை தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறோம். வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் திஸ்? சப்ஜெக்ட், ஆம், ஈஸ், ஆர், verb plus ing plus object. What are the keywords to mention this present continuous அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, now, at present, அதாவது இப்போ, அப்போ, தற்போது, இப்பொழுது, அதே நேரம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே இட் இண்டிகேட்ஸ் த கீவேர்ட்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நவ், அட் ப்ரெசண்ட், அட் தி மூமெண்ட், ஒயில் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அதே மாதிரி அதுக்கு கீழே வரக்கூடியது பாஸ்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான கீவேர்ட் பை திஸ் டைம், எஸ்டர்டே, அதாவது நேற்று, இன்னைக்கு, இதே நேரம், தென்னு, வென்னு, ஒயில், இதெல்லாம் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான கீவேர்டுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கான கீவேர்டு என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து சொல்லலாம். அதாவது தற்போது தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கும் செயல்களை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுக்குறோம். அதே போல் பாஸ்ட் கண்டினியூஸ் எதுக்கு கொடுப்போம்? ஃபார் ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் இன் த பாஸ்ட், அதாவது முன்னால் ஒரு காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செயல்கள், அதாவது ஒரு காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயல்கள் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி. சரியா? ஃபார் த ஆக்ஷன் விச் ஸ்டார்டட் பிஃபோர் எ பாஸ்ட் ஆக்ஷன், அதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கான எக்ஸாம்பிள். இதே வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் ஆக்ஷன் விச் வில் பி கோயிங் ஆன் சம் இன் ஃப்யூச்சர், அதாவது இனி ஒரு காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் போது செயல்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ், அதாவது ஒரு காலத்தில், வரக்கூடிய காலத்தில் இந்த செயல் இந்த பர்டிகுலர் டைமில் நடைபெற்று கொண்டிருக்கும் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கான சொல்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம், ஈஸ், ஆர், verb plus ing அப்படின்னு கொடுக்குறோம். ரைட். ஐ ஆம் பிளேயிங் பேஸ்கெட் நவ், நவ்னு வந்திருக்கு, அதனால் நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த verb plus ing கொடுக்குறோம். ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஸோ தட் ஆக்சிலரி verb we have to add am. அப்போ ஆம் ப்ளஸ் verb plus ing, this is the structure of present continuous. சரியா? ரைட். ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்க்கு பார்க்கலாம். முதல்ல பர்ஃபெக்ட் டென்சஸ், அதாவது நடந்திருக்கும் செயல்கள். இப்போ இந்த இடத்துல நான் போயிருந்தேன்னா இந்நேரம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து இதே வந்து நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் ஜஸ்ட் நவ், இப்போ தான் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். For actions that occur some time ago but the effects are still going on, அதாவது அந்த ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனால் அதற்கான விளைவுகள் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த ஆங்கிளில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். யூஸ்டு வித் த எபோ கீவேர்ட்ஸ் நம்ம என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி, ஜஸ்ட் நோ, அதாவது ஏற்கனவே, உடனே, இப்போ தான், இன்னும் இல்லை, எப்பவும் இல்லை, சமீபமாக, இப்போ, முன்ன, பின்ன அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம த கீவேர்ட்ஸ் ஆர் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆல்ரெடி, ஜஸ்ட் நவ், எட், நெவர், எவர், லேட்லி, பிஃபோர், இயர்லியர், டில் நவ், ரீசன்ட்லி, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்தால் அது எதில் வந்து சார்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்கான கீவேர்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ், ப்ளூரல்னா ஹாவ், சிங்குலர்னா ஹேஸ், ப்ளஸ் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஐ ஹாவ் ஜஸ்ட் பிளேடு பேஸ்கெட் பால், இப்போ தான் நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு பிளேடு, அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு அப்படின்றது வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட், இப்போ தான் நான் விளையாண்டேன்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்தவரையிலும் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டென்ஸும் கூட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்.
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்தவரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் பீன் கோயிங் அப்படின்னு சொல்கிறான். நான் போய்கொண்டிருந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வி ஹாவ் பீன் கோயிங், நாங்கள் போய்கொண்டிருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா கீவேர்ட்ஸ் வந்து சின்ஸ், எவர் சின்ஸ், ஃபார். சின்ஸு ஃபார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. என்னது, ஆஃபன் இட் வில் பி ஆஸ்க்ட் இன் யுவர் எக்ஸாமினேஷன். சின்ஸுக்கும் ஃபாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. சின்ஸுக்கும் ஃபாருக்கும் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான கீவேர்ட். சரியா? சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா யூஸ் சின்ஸ் டு எ பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதாவது பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். எவர் சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணோன்னா பாஸ்ட் இன்சிடெண்ட்டுக்கு. பார் எங்கே யூஸ் பண்ணோன்னா பீரியட் ஆஃப் டைமுக்கு. நல்லா யூஸ் பாருங்கள். அதாவது சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணோன்னா பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமை பாயிண்ட், அதாவது இந்த டைமை பாயிண்டில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு. இதுவே சின்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா டோட்டல் பீரியட் ஆஃப் டைம் கொடுக்குறோம். சரியா? என்ன கொடுக்குறோம்? டோட்டல் பீரியட் ஆஃப் டைம் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறோம் என்னென்ன அப்படின்னா வி ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 10 years அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது 10 வருஷமாக அந்த டைமை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம். இதுவே ஹி ஹாஸ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 1918 கொடுக்குறோம். இந்த இடத்துல என்னது பீரியட் ஆஃப் டைம், இந்த 1980 பீரியடில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். ஆக்ஷன் தட் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூட் இன் த ப்ரெசண்ட் அப்படின்றதில் கொடுக்குறோம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ், ஹாவ், ஆஸ் பீன் ப்ளஸ் ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆப்ஜெக்ட். ஐ ஹாவ் பீன் பிளேயிங் பேஸ்கெட் பால் 3 hours கொடுத்துருக்காங்க. இப்போ பார் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், டைமை அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்கக்கூடியது. சரியா?